கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வசனங்கள் புலம்பல் 3:32 பார்க்கலாம். என்னை சஞ்சலைப்படுத்த நாள் தம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்குவார். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாள் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நாள் சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சஞ்சலம், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நம்ம மனசுக்குள்ளே நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நாள் சொல்கிறது என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்தா, நான் சஞ்சலைப்படுத்தினால் தம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்குவார். நான் சஞ்சலம் என் வாழ்க்கையில் வந்தாலும் தம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்குவார். எனக்கு இந்த நாள் கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு போராட்டமாக இருக்குது ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு வியாதியாக இருக்குது ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, இந்த நாள் நான் சஞ்சலத்தோடு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு சகோதரனே, ஒவ்வொரு சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டி அம்மாங்களே, தங்கச்சிங்களே, இந்த நாள் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர், சஞ்சலத்தினால் தம்முடைய கிருபை எனக்கு இறங்கும். நான் சஞ்சலப்பட்டதுனால உம்முடைய கிருபை எனக்கு இரக்கம் செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அற்புதங்கள் செய்வீங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும். அங்கே சொல்லப்படுது, நான் சஞ்சலப்பட்டதுனாலே தம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்குறீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணுமா. இந்த நாள் நம்ம கேட்கறதுக்கு யார் இடத்துல ஆண்டவர் நம்ம இங்கே யோபு பார்த்தோம்னா, அங்கே யோபோட சகோதரன் என்ன பண்ணாரு, யோபு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தார், சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தார், கஷ்டத்தோடு இருந்தார், துன்பத்தோடு இருந்தார். அப்பொழுது அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அவர் தம்முடைய சஞ்சலவுக்கு பதிலாக அவர் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்தார். அதான் இங்கே சொல்லப்பட்டது, நான் சஞ்சலப்பட்டதனால் தம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்குனீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதங்கள் செஞ்சீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே யோபு பக்தர் சொல்கிறாரு. அங்கே யோபு பக்தர் மட்டும் சொல்லல, அங்கே சொல்லப்பட்டிருக்குது நோவாவுக்கும் அதே போல தான். நோவாவுக்கும் அநேக பிரச்சனைகள் வந்தது. எப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் பேலை பண்ணும்போது அவர் கேலி பண்ணினாங்க. பேலை பண்ணும்போது அவருக்கு அவங்க கேலி பண்ணி சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த பேலெல்லாம் முடிச்சு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பரிவாரம் அந்த பேலைக்குள்ளே உட்காந்து அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவ அவர் அப்பயும் போய் கூப்பிட சொல்கிறாரு. அப்பயும் கூப்பிடுறாங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்பயும் அந்த ஜனங்கள் அவங்களோட இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்க எண்ணத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களே சிந்தனை போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, உலகத்தை இச்சைப்படி ஓடி கொண்டிருந்தாங்க. அப்பயும் அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க இப்பயாச்சும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மழை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மலையில் அவங்க என்ன பண்ணுறாங்களா, என்ஜாய் பண்ணுறாங்களாம். அந்த மலையில் என்ன பண்ணுறாங்களா, அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டு நல்லா ஆடி பாடி கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கூட ஒரு சான்ஸ் கிடைக்குது, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வரல. இயேசு கிறிஸ்துவானருக்கு ரொம்ப கோவம் வந்தோன்னே அவரவே என்ன பண்ணாரு, கதவு மூடிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் போன பிற்பாடு இவங்களை கதவு தட்டுறாங்க. அங்கே யாரும் கதவு திறக்க முடியல, நோவாவும் கதவு திறக்க முடியல. ஏன்னா நோவா கூப்பிட்ட காலம் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவனை என்ன பண்ணாராம், பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதே போல தான் இந்த உலகத்தில் இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும், இந்த நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இடத்துல நாங்கள் கூப்பிடுகிறோம், ஆண்டவரே பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாங்க, சகோதரனே ஆண்டவர் இடத்துல வாருங்க, சகோதரிகளே உங்கள் ஆண்டவர் இடத்துல வாருங்க, சகோதரிகளே உங்களோட குடும்பம் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்கள் மனதை அர்ப்பணிங்க, உங்களுக்கு சிந்தனையை அர்ப்பணிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தான் உலகத்தை ரட்சி பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் நற்செய்திகள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஒவ்வொரு பாஸ்டங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, இந்த உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, வசனத்தை அனுப்புகிறோம். டெய்லி இந்த செய்தி நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெஹோபாத் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறோம், உங்களுக்கு நான் வசனத்தை அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவர் இடத்துல வாருங்க. அந்த நோவா என்ன பண்ணிட்டாரு, டெய்லியும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னார். எப்படி சொன்னார், நான் இந்த பேலையை உருவாக்குறேன், இந்த கப்பலை நான் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவான எனக்கு சொன்னார், ஏன்னா அவரோட பிளான் வேறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல தான் நாங்கள் டெய்லி என்ன பண்ணுறோம், இந்த வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம், டெய்லி உங்களுக்காக ப்ரேயர் அனுப்புகிறோம். அது நீங்கள் கேட்டு உடனே மனம் திரும்பும்போது அந்த நோவாவோட காலத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, லாஸ்ட்டில் அந்த பேலையை மூடிட்டாங்க. என்ன பண்ணுவாங்களாம், அங்கே கதவை பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்துவனர் போயிட்டாரு. அவங்க கட்டுன்னு தட்டினாங்க. அப்படி கதவு திறக்க முடியல. மழை அந்த என்ன பண்ண அந்த தேசமே அழிந்து போனது. அதே போல் கடைசி நாட்கள், இந்த நாட்கள் நம்ம நிற்கிறோம். சகோதரிகளே, வாலிப பிள்ளைங்களே, வாலி சகோதரிகளே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நற்செய்தியை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்கள் குடும்பத்தை அனுப்புவீங்க, உங்களோட பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பெரிய காரியங்களை செய்வார். நீங்களே அந்த நோவாவோட காலத்தில் கைவிட்ட நிலைமையில போல இந்த நாட்களில் இருக்காதீங்க. ஏன்னா நாட்கள் பொல்லாதது, காலத்தை
பிரயோஜனப்படுத்திக்கிங்க. ஏன்னா அந்த உலகம் ஒரு செகண்ட்லேயே ஆண்டவர் நினச்சாருன்னா எல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறத பார்த்தா, இப்போ நம்ம நடக்கிறோம், இப்போ அமெரிக்காலாம் நடக்கிறத பார்த்தா எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, அங்கங்கேயும் அப்புறம் விபத்து நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட மனதில் என்ன பண்ணும், பயமுறுத்தலை, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் சொல்கிறோம். நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே கர்த்தருக்காக உங்கள் புலம்பல் 3:32 இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. Praise the Lord.